Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ வழிபாடு செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம், மந்திர ஜபம் செய்கிறோம். இது எல்லாமே செஞ்சாலுமே தெய்வ சக்தி வீட்டில் இருக்கா இல்லையா, நாம் வழிபடும் தெய்வம் நம்மளுடைய வீட்டுக்கு துணையாக இருக்குதா இல்லையா, குறிப்பாக குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது உண்டுங்க. ஒரு சில அறிகுறிகள் மூலம் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குதிரையை பாருங்க. இந்த குதிரை வந்து பக்கத்து வீட்டில் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க, பெட் அனிமலாக வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து குதிரை ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால 2 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த குதிரையை வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சும்மா அப்படி காலாறணும் அப்படின்றதுக்காக நம்ம பக்கத்து ஃப்ளாட்டில் வந்து கட்டி விட்டு போவாங்க. காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். குதிரையை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு தினமுமே குதிரையோட தரிசனம் கிடைச்சிட்டு இருக்குங்க. தினமுமே கோவிலுக்கு போகிறது, இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றது, விரதம் இருக்கிறது, வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது, குறிப்பாக குலதெய்வத்தை பூஜை பண்ணுறது, இது மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே வந்தாலும் கூட நம்ம வீட்டில் தெய்வத்தோட சக்தி நமக்கு துணையாக இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எல்லாருடைய மனசுலையும் இருக்குங்க. நாம் கும்பிட்ற தெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்குதா இல்லையா அப்படின்றத சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தெய்வத்தோட சக்தி நம்மோட இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அதை வந்து தெரிவிக்குங்க. அறிகுறிகளை வந்து நமக்கு காட்டி கொடுக்குங்க. தெய்வ சக்தி இருக்கும்போது நம்ம செல்வ செழிப்போடு இருப்போங்க. இப்போது அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு பசுமாடு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. காமதேனு மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு கூட பசுமாட்டை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசுமாடு எல்லா வீட்டுக்கும் உணவிற்காக போகாதுங்க. சிலர் வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு போகும். அப்படி பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்குது அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க. நிறைய வீடியோஸில் நான் கூட சொல்லியிருப்பேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து ஒரு சேட்டு வீடு இருக்கோங்க. தினமே கரெக்டாக அந்த டைமுக்கு பசுமாடு கேட்டாண்டு வந்து நிற்குங்க. அவங்க தினமுமே சப்பாத்தி கொடுப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது தானே கொடுப்பாங்க. அந்த சப்பாத்தி அதுக்காகவே தனியாக எடுத்து வச்சுடுவாங்க போல இருக்குதுங்க. கரெக்டாக வந்து அவங்க வரலைன்னா கூட அம்மா அம்மா அப்படின்னு கத்தி அதுக்கப்புறம் கேட்டை வந்து அப்படியே முட்டுங்க. அவங்க வந்து சப்பாத்தி கொடுத்தோன்னா எடுத்துகிட்டு போயிடும். தினமுமே நடக்கிற விஷயம் தாங்க. நான் புதுசாக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பசுமாடு அந்த கேட்டுக்குள்ளே வாயை விட்டு என்ன இருக்கோ, ஒரு சில டைமில் எதுவுமே இல்லைன்னா தக்காளி கூட கொடுப்பேங்க. தக்காளி கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிடுமே. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கும் பசுமாடு தினமுமே வந்துட்டுருக்குங்க. பசுமாட்டில் வந்து 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசுமாடு யார் வீட்டுக்கெல்லாம் வருதோ அவங்க வீட்டில் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பறவைகள், சிட்டுக்குருவி, காகம், குளவி, இது மாதிரியான நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதாக அர்த்தங்க. குறிப்பாக பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசை இருக்கிறது அப்படின்னும் பொருளுங்க. இந்த மாதிரியான உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வருங்க. யாரெல்லாம் இதை நோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் அழகாக சிட்டுக்குருவியே வந்து கூடு கட்டுங்க. அது இந்த வீட்டில் இல்லைங்க, எந்த வீட்டுக்கு போனாலுமே சிட்டுக்குருவிக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பந்தம் இருக்குங்க. போன ஜென்மத்தில் நாங்களும் அவங்களும் சொந்தக்காராக இருந்திருப்போமோ என்னவோ. எந்த வீட்டில் போனாலும் அழகாக அடுக்கடுக்காக வீடு கட்டி குஞ்சு பொறிச்சு குழந்தை குட்டிகளோடு வீட்டை விட்டு போவாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த விஷயம், வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டோட சூழ்நிலை நமக்கு மன நிறைவு, சந்தோஷம், அமைதி இது எல்லாமே தரணுங்க. என்ன தான் வெளியே ரொம்ப டயர்டாக சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி, அப்பாடா அப்படின்னு உட்காந்தோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படி இருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்தாலே சண்டை போடுற மாதிரி எரிச்சலாக கோபமாக இருக்கும். சிலர் வீட்டுக்கு போனாலே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. எப்பவுமே வீட்டுக்கு வந்தால் மனநிறைவு, சந்தோஷம், அமைதி இது எல்லாமே தரணுங்க. அதை நம்ம மனப்பூர்வமாக உணரணும். நம்ம வீட்டில் நல்ல நறுமணம் வரணுங்க. அது பூஜை அறையிலிருந்து வர மனமாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை சமையலறை போன்ற இடத்துலேருந்து வர நறுமணமாகவும் இருக்கலாங்க. அந்த மாதிரி இருந்தாலே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தங்க. நம்ம தீபம் ஏற்றலைன்னா கூட பூஜை அறையிலேருந்து நல்லா வாசம் வரணும். விபூதி வாசனையோ அப்படிலாம் வந்து சந்தனம் வாசனையோ, அத்தர் வாசனையோ, மல்லிப்பூ வாசனையோ, இந்த மாதிரி எந்த வாசனை வீட்டில் வந்தாலுமே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தங்க. ஒரு தரம் வந்து இது எனக்கு
உண்மையிலே நடந்த விஷயங்கள் சொல்லும் போதே கூஸ் பம்ப் ஆகுது. ஒரு நைட்டு ஒரு 12 மணி போல் இருக்குங்க. நம்ம பாத்ரூம் போகிறதுக்காக வெளியே வரும்போது நல்ல விபூதி வாசனை கம 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 கமன்னு. அன்றைக்கி எந்த ஸ்பெஷல் பூஜை நான் பண்ணவே இல்லைங்க. விபூதி வாசனை அப்படி வருது. எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரருங்க. அவருக்கு வந்து விபூதி பட்டம் ரொம்ப ரொம்ப விசேஷம். எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல வாசனை வந்துடுதுங்க. அப்படியே அதை நல்லாவே ஃபீல் பண்ணிக்கிறேன். மற்றபடி மல்லிகைப்பூ வாசனை ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மல்லிகைப்பூ வாசனை வந்தது, அத்தர் வாசனை வந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த விபூதி வாசனை நல்லா வந்ததுங்க. மல்லிகைப்பூ வாசனைலாம் எனக்கு வந்தது கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த வீட்டில் நம்ம வீட்டுக்கு வரும்போது நல்ல அமைதியும் சந்தோஷமும் இருக்கும், நல்ல வாசம் இருக்கும், அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அடுத்த விஷயம், வீட்டில் விளக்கேற்றுற பழக்கம் இருந்தால் நம்ம பூஜை அறையில் ஏற்றுற விளக்கு நாமளாக அணைக்கிற வரைக்கும் பிரகாசமாக நல்லா எரியுங்க. நடுவில் வந்து தானாக விளக்கு அணையாது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்றி வைக்கிற அந்த விளக்கு, அந்த தீப ஒளியானது நல்லா நின்று நேராக எரியுங்க. அப்படியே சின்னமாக எரிஞ்சு அப்படியே பெருசாக நீட்டாக எரியும். யாரெல்லாம் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ தீபம் ஏற்றுறீங்களாம் நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம சின்னதாக தான் வைப்போம். சின்னதாக அந்த விளக்கு அந்த தீபத்தை வச்சாலுமே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக எரியுங்க. நிறைய வீடியோஸில் நானும் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி எரிஞ்சுது அப்படின்னாலே அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி, தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜன்னலை எல்லாம் மூடி வச்சாலுமே அந்த தீப ஒளி நேராக எரிஞ்சிட்டு லைட்டாக அப்படியே அசைஞ்சு கொடுத்து எரியுங்க. அதாவது நம்ம சொல்கிறத தலையாட்டுற மாதிரியே இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தோட பேரை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரு தெய்வம் தொடர்பான விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தி அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதா ஒரு பொருளுங்க. ஏதாவது ஒரு தெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகராக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், இல்லை சிவனாக இருக்கலாம். இப்படி ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தி அந்த வீட்டில் பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கிறதா ஒரு பொருளுங்க. ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த வீட்டில் நிம்மதி, அமைதி நிறைஞ்சிருக்குங்க. சண்டை சச்சரவு வராது. வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க. உதாரணத்துக்கு முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. உதாரணத்துக்கு முருகரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேல் வந்து யார் மூலமாவது உங்களுக்கு வருங்க. நீங்கள் அது வந்து வரும்னே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. வேல் வரும், வீட்டுக்கு வந்து மயில் வரும், சேவல் வரும். இது மாதிரி முருகர் தொடர்பான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்தே வந்துட்டுருக்கும். அவருடைய அதிசயங்களை நம்ம காதால் கேட்டுக்கிட்டே இருப்போம். யாராவது நான் திருச்செந்தூர் போனப்பா இதை பன்னீரலை விபூதி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் நிறைய நடந்திருக்குங்க. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயங்க, நம்ம வீட்டு பூஜை அறையில் பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதலை முன்னாடி வச்சு பிரார்த்தனை செய்யும்போது பல்லி சத்தம் போடுறது, இந்த மாதிரி அடிக்கடி நடந்தால் வீட்டில் தெய்வீக சக்தி, குறிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. எல்லார் வீட்லையுமே பல்லி இருக்கும். நம்ம பூஜை பண்ணும்போது அழகாக பூஜை அறையிலேருந்து சத்தம் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா நிலவாசலேருந்து சத்தம் கொடுக்குங்க. எனக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நிலவாசலேருந்து பல்லி சத்தம் போடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசும்போது பல்லி சத்தம் போடுங்க. இதை வந்து பெரியவங்க கவுளி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மாமியாருக்கு வந்து நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, பல்லி சத்தத்தை வச்சே சொல்லிடுவாங்க. குறிப்பாக இந்த மூலையிலேருந்து பல்லி சத்தம் போட்டால் நல்ல விஷயம் நடக்கும், இந்த மூலையிலேருந்து சத்தம் போட்டால் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் நடந்திருக்குங்க. அது எதேச்சியாக நடந்ததா இல்லை கவுளி சத்தத்தினால தான் நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது நல்லாவே நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க. பூஜை அறையில் பல்லி இருந்தாலே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குன்னு அர்த்தம். அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கும்போது பல்லி சத்தம் போட்டால் இன்னும் அந்த நம்ம வைக்கிற வேண்டுதல் சீக்கிரமே நடக்கும் அப்படின்றதும் ஒரு அர்த்தங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு நீங்களே உணர்ந்துக்கலாங்க. இதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது அப்படின்றத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.